இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நமது வலைதளத்துல கணக்கு கேட்கும் கல்வெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம். அது எதுக்காக அப்படின்னா, கடந்த வருடம் 26/12/2025 டிசம்பர் மாதத்துல ஜெப ஞானபுரம் அப்படிங்கிற இடத்துல சி தங்கையா நாடார் எஸ்தர் மணியம்மாள் அவர்களுடைய நினைவு கட்டடம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு தொடக்க கல்விக்கு வழங்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா விதிமீறல் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி என்ன பண்ணோம், நம்ம வெளியிட்டோம். காரணம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல், கடைசி கட்ட தேர்தல் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல முடிவதற்கு முன்பாகவே லே காரியதரிசி என்று அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டு முடிந்து போடப்பட்டிருந்து. அது தவறு நம்ம சொன்னோம். அது போல பாத்தீங்கன்னா ஒரு கல்வித்துறை, தொடக்க கல்வித்துறை வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையில் இருக்குது. அவர்களுக்கு தெரியாம, அவர்களை அழைக்காம செஞ்சாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டமான விதி மீறல் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியிட்டோம். அந்த கணக்கு நாம் கேட்டோம். தற்பொழுது அந்த கணக்குக்கான விடை நமக்கு கிடைத்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு செல்லப்பாண்டியன் அண்ணாச்சி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த விஷயம் கொடுத்து எனக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து நான் வந்து வலைதளத்தின் மூலமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களுக்கும் என்னுடைய ஃபாலோவர்ஸ் மற்றும் பார்த்தீங்கன்னா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தெரிவிக்கிறேன். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சொந்த காசுல நாங்கள் கட்டினது. அந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம், இன்னொரு நபரில் இருந்து வாங்கி பத்திரம் கூட முடிச்சு இன்னொன்று பண்ணல, நம்ம டைஸ் கூட கொடுக்கல, எங்க கையில தான் இருக்குது. ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய விழா வந்து அந்த குடும்ப விழாமா தான் நாங்கள் நடத்தணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிக்கு சொல்லாம நடந்திருந்தா உண்மையிலே தெரியாம நடந்த ஒரு சம்பவமா தான் நாங்க அதை கருதுறோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் வந்து அது டயசிஸ்க்கு கொடுக்கல, எங்களுடைய இதுதான் சொன்னாங்க. அப்ப நான் ஐயாட்ட கேட்டது என்ன அப்படின்னா, அண்ணே வந்து நீங்க வந்து அந்த விழா நடத்தினாலும் அது வந்து ஒரு வீடு பால் காய்ப்போ இல்லைன்னா ஒரு பெட்ரோல் பங்க் திறக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு வணிக வளாகம் திறக்கிறீங்கன்னா அதுல கூட நம்மளாம் நீங்க வந்து ஜட்ஜி அழைக்க வேண்டாம். ஆனா வந்து ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தெரியாம நடந்திருக்க கூடாது. நிச்சயமாக அவருடைய நாலேஜ் போயிருக்கணும், கண்டிப்பாக அவரை அழைத்திருக்கணும், அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பிரச்சனை வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கடைசி கட்ட தேர்தல் முடிவதற்கு முன்பாக லே செயலர்னு சொல்லி நீங்க வந்து நம்பிருக்கீங்க, அண்ணனை போட்டீங்க, அது வந்து மிகப்பெரிய தவறுன்னு சொன்னேன். ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் அப்போ அந்த சமயத்துல அதாவது இந்த கல்வெட்டு பிரிண்ட் பண்ற நேரத்தில் நான் சென்னையில இருந்தேன், எனக்கு தெரியாது, அதாவது அங்க இருக்க அந்த இன்ஜினியர் அப்படி போட்டாருன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ் அதாவது முன்னாள் லே செயலர் சொல்லி போட்டேன்னு சொன்னாங்க. எது எப்படி இருந்தாலும் நான் அண்ணன் சொன்னதுதான், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அதை வந்து திறக்க வந்த நமது முன்னாள் லே செயலர் அண்ணன் ஸ்ரீ ராஜன் அவர்கள் என்ன பண்ணிருக்கலாம், அதை தெரிந்து கொண்டு அதை என்ன பண்ணிருக்கலாம், அவாய்ட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம், அங்க இருக்கின்ற ஆயர் குறிப்பாக வந்து அந்த பாஸ்டேட் சேர்மன் நிச்சயமாக வந்து இது வந்து திருமண்டலத்துக்கு என்ன பண்ணும், நிர்வாகிக்கு தகவல் கொடுத்துருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஐயாவிடம் இந்த தகவலை கொண்டு சென்ற பொழுது ஐயா வருத்தப்பட்டது. அங்க இருக்கின்ற கவுன்சில் சேர்மன் பிரின்ஸ்குமார் ஐயா மேல வந்து பாத்தீங்கன்னா நமது நீதிபதி ஐயா அவர்கள் மிகுந்த மரியாதை வைத்திருந்தாங்க. அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். பிரின்ஸ்குமார் ஐயா கூட எனக்கு என்ன பண்ணல இந்த தகவலை சொல்லுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஏன்னா அதாவது ஆயர்கள் அப்படின்னாலே நமது நீதிபதி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மரியாதையாக இன்றைக்கும் வைத்திருக்காங்க. அவர்கள் மேல விமர்சனங்கள் வந்தாலும் அதனால அவர்கள் சொல்ல அப்படிங்கிறது உண்மையிலே வந்து அவர்களை ரொம்ப காயப்படுத்தியது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலங்கள்ல இந்த அரசர்கள் தவறு செய்தாலும் அங்க இருக்கின்ற தீர்க்கதரிசிகள் நேர என்ன பண்ணுவாங்க, போய் தைரியமா முகத்துக்கு நேரம் அடிப்பாங்க, நீ செய்யற தவறுன்னு சொல்லி. அது போல சம்பவங்கள் ஏராளம் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசனாக இருக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா அவன் ஒரு தவறு செய்யும் பொழுது நாத்தான் போய் என்ன பண்றான், அட்டி துவச்சிடுறான். பிறனுடைய மனைவியை தொட்டதுனால ஒரு கொலை பண்ணால என்ன பண்றான், நீயே அவன் சொல்லி என்ன பண்றாரு, நேருக்கு நேரம் அடிக்காரு. அது போன்ற தீர்க்கதரிசிகளை நாம் பழைய ஏற்பாடு காலங்கள்ல பார்த்தோம், இப்பவும் இருக்காங்க. ஆனால் சிஎஸ்ஐல உள்ள ஆயர்கள் வந்து சோரம் போய் விட்டார்களோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஏன்னா அந்த 26ஆம் தேதி டிசம்பர் 26 இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுது, கடைசி கட்ட தேர்தல் முடிய போது நம்ம அண்ணன் தான் வரப்போறாங்க, அதனால எதற்காக சொல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டார்களோ தெரியவில்லை. நிச்சயமாக தவறு என்று கடவுளும் நிரூபித்து விட்டார். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டு நிச்சயமாக கணக்கு கேட்டது. இப்பொழுது பாத்தீங்கன்னா மீண்டும் அந்த எல்லா விஷயங்களுக்கும் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்கள் சொல்லுதான், ஆயர்களாவது என்ன பண்ணிருக்கலாம், இதை சொல்லிருக்கலாம், எங்களுக்கு கவுன்சில் சேர்மன் சொல்லிருக்கலாம், அவங்களும் சொல்லலன்னு சொல்லி நம்ம நாங்க வருத்தப்பட்டாங்க. உண்மையிலே வந்து அண்ணன் சீனாத்தனா செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கையிலிருந்து காசு போட்டு பள்ளிகளை நடத்தக்கூடியவர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, ஒரு நல்ல மனது கொண்டவர்.
ஸோ அதனால வந்து தெரிந்து செய்திருப்பார் என்று நானும் கருதவில்லை. அதனால தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறு தான். ஸோ அதனால இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது துரதிர்ஷ்டவசமானது. அவர் வந்து பெருந்தன்மையாக என்னிடமும் தொலைபேசியில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. இதுதான் மீடியாவுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. நம்ம வந்து பப்ளிக்ல சொல்லும் போது இதெல்லாம் நாங்க அப்படித்தான் செய்வோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாம விளக்கம் கொடுத்திருக்காங்க. உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. அந்த பள்ளி கட்டிடமும் அவருடைய சொந்த பணத்துல தான் பண்ணிருக்காங்க, போட்டு வாங்கியிருக்காங்க, அந்த நிலத்தையும் வாங்கியிருக்காங்க. தான தர்மங்கள் செய்கின்ற ஒரு குடும்பம் தான் அவங்க. அதனால வந்து அதெல்லாம் இந்த மாற்று கருத்து இல்லை. நடந்த சம்பவங்கள் தவறாக நடந்திருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்பதுக்காக தான் இப்ப நம்ம மீடியா அப்படிங்கிறது இருக்கு. இப்பதான் உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் நடக்கிற சம்பவங்களா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் கிறிஸ்தவங்கள்ல நடக்கிற சம்பவங்கள், குறிப்பாக இந்த சிஎஸ்சியில் நடக்கிற சம்பவங்களை இப்ப நானும் என்னை போன்றவர்களும் வலைதளங்கள்ல வெளியே சொல்றதுனாலதான் வீடுகளில் இருக்கின்ற பெண்களுக்கு கூட இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு கிடைத்திருக்குது. எனவே எங்களை குறித்து கேலி செய்கிறவர்கள், எங்களை குறித்து ஏளனம் செய்கிறவர்கள், எங்களை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் நினைக்கிறவர்கள் நீங்கள் உங்கள் போக்கை தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுல எனக்கு எந்த லாபமும் இல்லை. அவள் சொல்ற மாதிரி எனக்கு நான் லாபம் என்று தெரிகிற அனைத்தையும் நஷ்டமும் குப்பை என்று எண்ணுகிறேன் சொல்ற மாதிரி எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பொழுதுக்கு வருமானம் என்பது குறித்து வேலைகளை குறித்தோ எந்த விதமான எண்ணமும் வருவதில்லை. காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற நபர்களை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த கர்த்தர் தேடுகின்ற ஒரு மகனாக, ஒரு நபராக நாம் இருப்பது பெருமைக்குரியது. எனவே திருமண்டலங்களில் நடக்கின்ற இது போன்ற எல்லா காரியங்களையும் தொடர்ந்து வெளியில் கொண்டு வருவோம். இது போன்று தொடர்ந்து பாத்தீங்கன்னா துரம்பு சேனலும் எங்களுடைய திருமண்டல் மீட்பு இயக்கமும், நாங்கள் ஆளும் கட்சி வந்தாலும் சரி எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, பதவி ஒரு பொருட்டல்ல, தொடர்ந்து திருமண்டலத்தில் நியாயமும் நீதியும் எங்கும் நிலைநாட்டப்பட தொடர்ந்து குரல் கொடுப்போம், போராடுவோம். அதற்காக தான் இந்த இயக்கம். குறிப்பாக நாளைய தினம் சனிக்கிழமை நாசிரியத்தில் நமது அலுவலகத்துல மாலை 5:30 மணி முதல் ஒரு 6:30 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு சின்ன பிரேயர் மீட்டிங், ஆலோசனை கூட்டம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி கட்ட தேர்தல் வந்து தள்ளி கொண்டு செல்கிறது, இன்னும் அப்படி தள்ளி தான் போவோம். அது போல இங்கு ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் என்று ஐயாவும் விரும்புறாங்க. ஸோ அதற்கான நல்லவர்கள், நடுநிலையான மனிதர்கள், தன்னலம் கருதாதவர்கள் தான் நான் தேடிக்கொண்டிருக்கோம். அதுதான் இந்த திருமண்டல மீட்பு இயக்கத்துடைய தேடலை தவிர மற்றபடி இது வந்து ஒரு அரசியல் இயக்கம் அல்ல. இது நமக்கான இயக்கம். இங்க நான் இருக்கேன் நீ இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. புதியவர்கள் வர வேண்டும், மாற்றத்தை தேடி இருக்கிற மக்கள் இங்க வர வேண்டும். நான் சொன்ன மாதிரி 450 டிசி இருக்காங்க. ஆனா இங்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கின்ற சிலரை தாஜா செய்து அவர்களுக்கான நன்மைகளை அனுபவிப்பவர்கள் சிலரை ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. மற்றவர்கள் எல்லாம் பார்வையாளர்கள் வரிசையில் தான் இருக்கீங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பாரம், கர்த்தருக்கும் பாரம், எங்களை போன்றவர்களுக்கும் தொடர்ந்து ஒரு பாரமாக இருக்கிறது. எனவே புதியவர்கள், குறிப்பாக நாசிரியத்தை சேர்ந்தவர்கள், இப்ப நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா முன்பு ஒரு அணியில இருந்தீங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணிக்கு நீங்க மாறி வந்திருக்கீங்க. இவர்களும் நல்லது செய்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அணியினரோடையும் பயணம் செஞ்சிருக்கேன். இந்த 2 அணியினருடைய நிர்வாகத்தையும் நான் நன்றாக பார்த்திருக்கின்றேன். ஒரு நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் நிர்வாகம், கணக்கு வழக்கு இல்லாம காணிக்கை காசை அடிச்சாங்க. அடுத்த நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா மந்தகதியில் இருப்பாங்க, அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, சேருங்க முனைச்சு செய்ய மாட்டாங்க. சோ எனவே இவர்கள் தொடர்ந்து வருவது நிச்சயமாக திருமண்டலத்துக்கு எந்த நன்மையும் பயக்காது. எனவே தயவு செய்து புதியவர்கள் நாளை நாசிரியத்தில் நமது அலுவலகத்தில் நடக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இறை பிரார்த்தனை செய்து ஆலோசனையை கொடுங்கள். உங்கள் ஆலோசனைக்காக காத்திருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் தான் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் தலைவர். அதுபோல உலக பிரகாரமாக இருப்பவர்கள் எல்லாருமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்தாசையாக இருக்கிறார்கள். நிச்சயமாக வருகின்ற தேர்தலாக இருக்கட்டும், வருகின்ற காலங்களாக இருக்கட்டும், திருமண்டல மீட்பு இயக்கம் நியாயத்திற்காகவும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்காகவும் தொடர்ந்து போராடுவோம், குரல் கொடுப்போம். நமக்குள் உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிவிடும் என்ற அந்த பாடலை நானும் வலியுறுத்தி சொல்கிறேன். நமக்குள் உள்ள ஐக்கியம் நிச்சயமாக இந்த திருமண்டலத்துக்கு நன்மையை கொண்டு வரும், நல்லதை கொண்டு வரும். அதற்காக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல இயக்கத்தில் நீங்களும் உங்களை இணைத்துக் கொண்டு இந்த பாதையில் பயணம் செய்யுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் நன்றி. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம்.